பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நம்மையும் நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாம் இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் தருகிற நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களை கிருபையாக நீ நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. எண்ணி பார்க்கிறோம், நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை நடத்தி வந்தீரே ஆண்டவரே, எங்களை ஏந்தி நீரே, சுமந்தீரே அப்பா. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாதத்தின் முதல் நாளில் அப்பா, நாங்கள் தியானிக்க இருக்கிற வசனங்கள் ஆண்டவரே, நாங்கள் கேட்க இருக்கிற பாடல்கள், நாங்கள் பாட இருக்கிற ஆண்டவரே பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க சுவாமி. அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கிறபடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நல்ல கருத்தாளம் மிக்க ஒரு அருமையான பாட கேட்போமா?
பிரியமானவர்களே, நல்ல ஒரு அருமையான பாடலை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுது கூட இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் மாதத்தின் முதல் நாளில் உங்களுடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக வந்து நிற்க கர்த்தர் உதவி செய்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானங்கள் ஆண்டவரை எப்பொழுதும் உடைய சமூகத்தில் பிரதியாயிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஜன கூட்டங்களாக அல்ல, செயல்படுகிற பாத்திரங்களாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு நல்ல செய்தி. நல்ல செய்தி. நல்ல செய்தி என்ன? உங்களையும் என்னையும் நம்மையும் ஆண்டவர் இயேசு தேடி வந்தார். ஹல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1:15 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. இன்னும் நேர்த்தியாக லூக்கா 19:10 எடுத்து வாசித்து பார்ப்போமே, ஆனா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. இன்னும் நேர்த்தியாக யோவான் 15:16 எடுத்து வாசித்து பார்ப்போமே, ஆனா வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை தேடி செல்லவில்லை, அவரே உங்களையும் என்னையும் நம்மையும் தேடி வந்தாராம். அல்லேலூயா. இதுவே நல்ல செய்தி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நல்ல செய்தி என்ன? ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வந்தது நல்ல செய்தி. ஆமென். அப்போ உங்களையும் என்னையும் தேடி வந்தாரே, நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதைத்தான் தேவன் நம்மோடு கூட பேசி, நீங்களும் நானும் செயல்படும் பாத்திரங்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாதத்தில் நம்மோடு கூட தெளிவாய் கர்த்தர் நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்பதை காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். நல்ல செய்தி, இயேசு நம்மை தேடி வந்தார், பாவத்திற்கு மன்னித்தார், கழுவி சுத்திகரித்தார், புதிய மனிதனாக மாற்றினார், உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அந்த நல்ல செய்தி நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. அதைத்தான் மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ஐயா, இந்த நல்ல செய்தியை உலகம் எங்கிலும் கொண்டு செல்வதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்மை தான் தேடுகிறார். இந்த மாதத்தின் முதல் நாளில் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்று சொல்லி உலக பழமொழி உண்டு. அன்பான தேவஜனமே, இலவசமாய் ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிறோமே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்களும் நானும் அறியாத மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு நினைப்பூட்டுதலை நமக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். தேவையுள்ள மக்கள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆழமான சத்தியங்களை விளக்கி கொடுக்கும்படியாக ஆண்டவர் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயும் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டான். மகாபராக்கிரமசாலியாகி அவன் குஷ்டரோகியாயிருந்தான். ஐயா, மகாபராக்கிரமசாலி. கர்த்தர் அவனை கொண்டு சீரியாவுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினான். எல்லாராலும் போற்றக்கூடிய மனிதனாக இருந்தான். அந்த தேசத்து ராஜாவுடைய கண்களில எண்ணிக்கையில பெருகினவனாக இருந்தான். எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு மனிதன். ஏன்னா அவன் மகாபராக்கிரமசாலி. ஆனா அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. மரணம் அவனை நெருங்கி கொண்டிருக்கிறது. குஷ்டரோகம் என்கிற பலவீனம். ஒருவேளை இன்னைக்கு மாடர்ன் மெடிசன்ல நிறைய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கிறது. ஆனால் அந்தைய நாட்களில் இந்த பலவீனம் தாக்குமையானா மரணம் அவர்களை தழுவும் என்று சொல்லி யாவரும் அறிந்திருந்த காரியம். மரணம் அவனை நெருங்கி கொண்டிருக்கிறது. தேவையோடு இருக்கிறான். இந்த மரண உபாதையிலிருந்து என்னை யார் மீட்டெடுக்க முடியும்? ஒருவேளை வெளியே காண்பிக்காமல் உள்ளத்துக்குள்ளே அவன் அழுதிருந்திருக்க வேண்டும். ஏன்னா மகாபராக்கிரமசாலி. வெளியே காமிச்சான்னா, ஐயா என்ன இவன் இப்படி பேசுகிறான் என்று சொல்லி மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? சற்று அசைவு உண்டாகிவிடும். மக்கள் மத்தியில சில சலசலப்பு உண்டாகிவிடும் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தபடினால வெளியே அவன் அதை காண்பித்து கொடுக்கவில்லை.
வெளியதை அவன் காண்பிக்க விரும்பவில்லை. பலசாலி என்பதையே அவன் காண்பிக்க விரும்புகிறான். ஆனால் உள்ளத்தில் அவன் உடைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும். ஏன்னா மரணம் அவனை தழுவ போகிறது. தேவையோடு இருக்கிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் வாழுகிற இடத்துல, நாம வாழுகிற இந்த தேசத்துல, இந்த மாநிலத்துல மக்கள் தேவையோடு இருக்கிறத நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமே. ஆவி ஆத்மா சரீரத்துல எனக்கு விடுதலை உண்டாகி விடாதா? எனக்கு அன்பான தேவஜனமே, தேவையோடு மக்கள் கூட்டம் இருக்குது. ஒரு பெரிய ஜன கூட்டம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் அத்தனை மக்களுக்காகவும் அவர் வந்தார் என்பதை வேதம் தெளிவாய் காண்பித்துக் கொடுக்கிறது. அப்போ இந்த ஆண்டவர் இயேசுவை நீங்களும் நானும் அறிவிக்க, இந்த நல்ல செய்தி அறிவிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். தேவையோடு ஒரு மனிதன் இருக்கிறான். நடந்தது என்ன? தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல 2 மற்றும் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரேயானா நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். நல்ல கவனிங்க, அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிறு பெண்ணுடைய வயது சொல்லப்படவில்லை. ஆனால் சில ஆய்வுகளை நம்ம அறிந்து கொள்ள முற்படுகையில் குறைந்தபட்சம் ஒரு 12 வயது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அப்போ சிறு பெண், நல்லா யோசிங்க, சிறு பெண் அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறாள். இப்போ நீங்களும் நானும் பெரியவர்கள் இருக்கிறோம், பலதரப்பட்ட வயதில் இருக்கிறோம். நம்ம வீட்டில இருந்து நம்ம சொந்தக்காரங்க வீட்டு ஒருவேளை தமிழக மாநிலத்திலே மற்ற மாவட்டங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு வாரம் தங்குறோம் என்று சொன்னால் அந்த சூழ்நிலைக்குள்ள அடாப்ட் ஆகிறதுக்கு நமக்கு கஷ்டப்படுகிறோம். சிலருக்கு இடம் மாற்றி போனாலும் தூக்கம் வராது இல்லை? அப்போ ஒரு சிறுபெண் தேசம் விட்டு தேசம் செல்லுகிறாள். இந்த சிறுபெண் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள், மெய் தெய்வத்தை ஆராதனை செய்தவள், படைத்தவர் ஆராதனை செய்தவள், படைப்புகளை அல்ல, படைத்த தெய்வத்தை ஆராதனை செய்த ஒரு கூட்டத்திலிருந்து வந்த பெண், ஒரு சிறு பெண். யோசித்து பாருங்க, புதிய இடம், புதிய தேசம், கர்த்தரை ஆராதிக்கிற உணர்வுள்ள இருதயம் இல்லாமல் இருந்த ஒரு தேசத்துக்குள்ள செல்லுகிறாள். எல்லாமே வித்தியாசமா இருந்திருக்கும். அது அடிமையாக செல்லுகிறாள், வேலை செய்யும்படியாக. சின்ன பெண். நல்ல கவனிக்கணும், இதில் சற்று ஆழமான காரியங்கள் உண்டு. இந்த சிறுபெண்ணுடைய பெற்றோர்கள் இந்த சிறுபெண்ணை சரியாய் நடத்திருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள நடத்தி இருக்கிறாங்க. எங்கு சென்றாலும் கர்த்தரை நீ உறுதியாக பிடித்துக்கொள், எந்த இடத்திலும் கர்த்தர் உனக்கு துணை நிற்பார், தைரியத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நல்ல செய்தி நீ எப்பவும் மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற உயரிய பண்புகளை, உயரிய காரியங்களை பெற்றோர்கள் இந்த சிறு பெண்ணுக்குள்ள விதைத்திருந்தபடினால ஆண்டுடைய கிருபையினால் ஆழமாக அதை தன்னுக்குள் வேரூன்றுவதற்கு அவள் இடம் கொடுத்திருந்தாள். சிறு பெண் தான். அப்போ புதிய இடமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு உடனே அடாப்ட் ஆகிறான். அங்குள்ள சூழ்நிலைகளை நன்றாக புரிந்து கொள்ளுகிறாள். Immediately she understood all the situations over there. அங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை நன்றாக அவள் அறிந்து கொண்டாள். அறிந்து கொண்ட அந்த சிறுபெண் நாகமானின் மனைவியிடத்துல நாச்சியாரை பார்த்து சொல்கிறா, எஜமான், உன் கணவன் ஆண்டவன் அவன் சுகமுடைய வேண்டுமையானா சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்துல போவாரியானா அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொல்லி சொல்கிறாள். எனக்கு அன்பான தேவஜனமே, நாகமானிடத்துல பேசுவதற்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட நாகமானின் மனைவி அவளும் கூட அந்தஸ்திலும் சகலத்திலும் உயர்ந்திருந்திருக்க கூடும். நாகமான்கிட்ட பேச பயப்படுகிறதை போல உடைய மனைவி இடத்திலும் மக்கள் இறங்குவதற்கு அச்சம் கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனா இந்த சிறுபெண் தைரியமாக பேசுகிறாள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவளுக்குள் இருந்தபடினால மனிதர்களுக்கு மரியாதை தான் கொடுக்கணும். மனிதர்களுக்கு பயப்படுவதற்கு கர்த்தரினை அழைக்கவில்லை என்பதை நன்கு அறிந்திருந்தால் இந்த சிறுபெண், அல்லேலூயா,
நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறோம். பிரியமானவர்களே, மனிதர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம கொடுக்கலாம். ஆனா பயப்படுவதற்கு நாம் அழைக்கப்படலை. பயப்படக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம். அவருக்கு தான் தேவஜனம் பயந்து நடுங்கி ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த சிறுபன் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு ஒப்பு கொடுத்தபடினால, மனிதர்களுக்கு பயப்படாமல் அதற்குரிய மரியாதையை கொடுத்தபடினால தைரியமாக பேசுகிறாள். தைரியமாக பேசி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அங்க போனா எங்க தேசத்துக்கு போனா ஒரு அற்புதம் உண்டாகும், நல்ல செய்தி அறிவிக்கிறாள். நாகமானும் நாகமானுடைய மனைவியும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அவ்வளவுதான், என் கணவருடைய வாழ்க்கை முடிந்து போனது. இட் இஸ் finished. இனிமே வாழ்க்கை வாழ முடியாது. பெரிய பராக்கிரமசாலி, அந்தஸ்தில் உயர்ந்தவன், எண்ணிக்கையில் கூடினவன், எல்லாரும் போற்றப்படுகிறவன். ஆனாலும் அப்படி வாழ்க்கையில நிம்மதி இல்லை, தேவையோடு இருக்கிறான். ஐயா, நல்ல செய்தி வந்து விடாதா? நல்ல செய்தி வந்து விடாதா? நம்பிக்கை இல்லாத இருந்த மனுஷனாக இருக்கிறார். எல்லாருக்கும் நல்ல செய்தி தேவைங்க. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, எல்லாருக்கும் நல்ல செய்தி தேவை. நமக்கு நல்ல செய்தி நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தாரே. இந்த நல்ல செய்தியை நீங்களும் நானும் அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். அறிவிக்கிறோமா? சிறுபன் அதை செய்தார். ஹல்லேலூயா. நடந்தது என்ன? தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 எடுத்து வாசித்து பார்ப்போம். ஏன்னா அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிறுவம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் இந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலோ, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. மனைவியும் போய் சொல்லுகிறாள். நாகமானும் அதை ஏற்றுக்கொண்டு அவனுடைய ராஜாவிடத்தில் போய் பேசுகிறாள். ராஜாவும் ஒரு கடிதத்தை இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவிடத்தில் கொடுக்கும்படியாக எழுதி கொடுக்கிறாள். அதில் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்? நான் அனுப்புகிற என்னுடைய ஊழியனாகிய நாகமானை உடைய குஷ்டரோகத்திலிருந்து சுகப்படுத்தி அனுப்புகிறேன். உடனே நடந்தது என்ன பாருங்களேன். 2 ராஜாக்கள் 5:7 எடுத்து நான் படிப்போம். 7 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டத்தில் நின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். நல்லா கவனிக்கணும். 2 ராஜாக்கள் 5:7 இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ராஜா சொல்லுகிறார், ஐயோ, என்கிட்ட சண்டை பிடிக்கிறதுக்கும் என்னை கொண்டு போடுவதற்கும் சீரிய தேசத்து ராஜா விரும்புகிறார். ஒரு மனிதனை குணப்படுத்துவதற்கு நான் என்ன கடவுளா? அவன் கேட்டது சரிதான். அவன் கடவுள் அல்ல, நான் கடவுளா? நான் தேவனா? ஏன்னா அந்த வியாதி ஆண்டவரால் மாத்திரம் குணப்படுத்த முடியும். கர்த்தர் கிருபை செய்தா தான் முடியும். எந்த வியாதியும் அதுதான் உண்மை. எனக்கு அன்பான தேவஜனம், எந்த வியாதியா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளா இருந்தாலும், கர்த்தர் தொட்டு சுகம் கொடுத்து ஆசீர்வதித்தால் அதோடைய நிறைவையும் அதோடைய பூரணத்தை நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த ராஜா கர்த்தரை அறிந்த தேசத்துல தான் இருக்கிறாரு. ஆண்டவரை அறிந்த தேசத்துல தான் இருக்கிறாரு. ஆனா கர்த்தரோடு நெருங்கின உறவு அவருக்கு இல்லை. இருந்திருக்குமேனா இஸ்ரவேலின் தேவன் குணப்படுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்திருப்பார். சிறுபெண் அறிந்திருக்கிறாள். இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க, அங்கு சுகம் உண்டாகும் உங்களுக்கு. ராஜாவுக்கு தெளிவில்லை. தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 5:8 இஸ்ரவேலின் ராஜா தம் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறான். இந்த செய்தியை கேட்ட உடனே பயப்படுகிறார் ராஜா, வஸ்திரத்தை கிழிக்கிறார். இப்ப நல்ல கவனிங்க, கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளோடு நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஐக்கியம் கொள்ளும் பொழுது, நீங்களும் நானும் துவண்டு போகிற நேரத்துல நல்ல செய்தியின் நம்பிக்கை உங்களை என்னை உயிர்ப்பிக்க செய்யும், உயிரடைய செய்யும். இங்க இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு கர்த்தரை அறிந்த அறிவும் இல்லை, கர்த்தரோடு நெருங்கி உறவாடல் இல்லை, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளோடு ஐக்கியமும் இல்லை. ஆகவே தான் அவன் சட்டையை கிழிக்கிறான்.
கண்மான தேவஜனமே, நீங்களும் நானும் சோதனையில அமிழ்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் இயேசுவை அநேக நேரத்தில் அறிகிற விதமாய் நீங்கள் இன்னும் நானும் அறியாமல் இருக்கிறோம். அறிந்த பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளாமல் இருக்கிறோம். ஆகவே தான் தொடர்ந்து தோல்வி, கண்ணீரின் பாதை, மனுஷீகத்தில் நீங்களும் நானும் முடிவெடுக்கிறோம். வேண்டாம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய்யுங்க, அவர் சொல்லாததை செய்யாதீங்க. இங்க வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது பாருங்க. சிறுபெண் நம்பிக்கையோடு சொல்லுகிறாள், தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர், தேவனை தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தேசத்தில் இருக்கிற இந்த ராஜா என்ன சொல்லுகிறார்? ஐயோ முடிந்தது. இதை எலிசா தீர்க்கதரிசி கேட்ட மாத்திரத்தில் அவனை என்னிடத்தில் அனுப்பி வையும் என்று சொல்லி சொல்கிறத பார்க்க முடிகிறது. பின்பதாக தொடர்ந்து நம்ம வாசித்து பார்ப்போம். ஏன்னா வசனங்களை மாத்திரம் நான் சீக்கிரமாய் வாசிக்கிறேன். நல்ல செய்தியானது அறிவிக்கப்பட வேண்டும். நல்ல செய்தியானது அறிவிக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நல்ல செய்தி என்ன? ஆமா, சங்கீதம் 147:3 எடுத்து வாசித்து பார்ப்போம். ஏன்னா அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் காயங்களை கட்டுகிறவர் அவர். அவர் தான் உங்களுக்கு எனக்கும் அருமருந்து, நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் அவர். 1 பேதுரு 5:10 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களையும் என்னையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர் அன்பின் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அப்போ இந்த நல்ல செய்தி நீங்க சொன்னா போதும், அவர் குணப்படுத்துவார், அவர் ஸ்திரப்படுத்துவார், பாடுகளை மாற்றுவார். என கண்மான தேவ ஜனமே, அறிவிக்க மாத்திரம் அழைக்கப்படுகிற சிறுபினதை செய்கிறாள். நடந்த காரியம் என்ன? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த குஷ்டத்தை தடவி விதமாக குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்தேன். நான் ஸ்தானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். 3வது, எல்லாருமே தேவையோடு இருக்கிறோம். முதல்ல எல்லாருக்கும் நல்ல செய்தி தேவை. அதே நேரத்தில் எல்லாரும் கீழ்ப்படி அழைக்கப்படுகிறோம். நாகமான் புறப்படுறாரு, போறாரு, ஆனால் கீழ்ப்படிதல் பூர்ண அங்கே பார்க்க முடியல. ஆமாம், அங்கே தீர்க்க தரிசிட்ட போனோம்னு அவர் நினைச்சாரு, ரொம்ப கை காலெல்லாம் நல்லா தடவி விட்டு உட்காருங்க ஐயா, நீங்கள் பெரிய பணக்காரர், பெரிய அந்தஸ்து உள்ளவர் என்று சொல்லி, ஒருவேளை இன்றைக்கு அந்தஸ்துகளுக்கு மரியாதை அதிகமாக கொடுக்கப்படுகிறது, பணம் உள்ளவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது. அநேகர் தேவனை அறிந்த பிள்ளைகள் கூட இந்த தவறுகளை செய்து விடுகிறோம். எனக்கு அன்பான தேவஜனம், இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். கர்த்தர் எப்படி உங்களை பேச சொல்கிறாரோ, எப்படி நடத்த சொல்கிறாரோ, எல்லாரையும் சமமாய் நடத்தி ஆண்டவருடைய அன்பையும் கிருபையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். ஒரு சமதளம் தேவை. இங்க தீர்க்கதரிசி கர்த்தர் எதை செய்யறா சொல்ல சொன்னாரோ அதை அப்படி சொல்லுகிறார். இவன் நினைத்தான், நான் பெரிய மனுஷன், இனி இப்படியெல்லாம் அவர் நடத்துவார் என்று சொல்லி நினைச்சான். தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்றதை மாத்திரம் தானே செய்வாரு. போய் ஸ்நானம் பண்ண சொல்லு, அவ்வளவுதான். உடனே அவனுக்கு கடுங்கோபம் உண்டாயிற்று. கீழ்ப்படிய மனதில், ஆனா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறான். எனக்கு அன்பான தேவ ஜனம், நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம், ஆனா கீழ்ப்படிய மனதில்லை. வாட் அ ஷேபி திங். எவ்வளவு ஒரு மோசமான காரியம், எவ்வளவு ஒரு மோசமான காரியம். நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமா? நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமா? நல்ல கவனிங்க. அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கவும் அழைக்கப்படுகிறோம். ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்கிறத கேட்டு அது மன்னமாக செய்வதற்கு ஆமென், நம்ம தாழ்த்தி அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். செய்வோமே, நமக்கு அற்புதங்கள் உண்டு. தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 13 நான் வாசிக்கிறேன், 14 வாசிக்கிறேன், 13, 14 வாசிக்கிறேன். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவோ? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். நல்ல மனிதர்களை தன்னோடு கூட ஐக்கியத்தில் வைத்திருக்கிறார் நாகமான். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நாம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல மனிதர்களை ஐக்கியத்தில் வைத்திருக்கோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் எனக்கும் துரு ஆலோசனை சொல்லுவாங்க, பொய் பேச சொல்லுவாங்க, தப்பிதமான காரியங்களை செய்ய சொல்லுவாங்க. அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், அப்படி இல்லைன்னா ஆலயங்களில் மற்றும் நம்முடைய தொழிலில், நம்முடைய வேலைகளில் பொய்யான காரியங்களை செய்வதற்கு
தேவனை அறியாத மக்கள், தேவனைக்கோடு ஐக்கியப்படாத மக்கள். அப்படி மக்களோடு நம்ம ஐக்கியப்பட்டிருப்போமே, ஆனால் துர் ஆலோசனைகள் தான் புறப்பட்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற உணர்வில்லாத மனிதர்கள், ஒரு தெய்வத்தன்மையுடைய இல்லாத மனிதர்கள், நம்ம சரியான ஐக்கியம் இல்லைன்னா துர் ஆலோசனைகள் தான் நமக்கு வரும். அது நமக்கு அழிவை கொண்டு வந்து விடும். ஆனா தெய்வத்தை வணங்காத ஒரு கூட்டம்னா, ஆனாலும் நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதனை தனக்கு ஐக்கியமாக வைத்திருந்தபடினால அந்த ஊழியக்காரர் ரொம்ப நேர்த்தியாக நாகமான வழி நடத்துறாங்க. அவங்க பெரிய காரியத்தை செய்ய சொல்லிட்டு தான் நீ செய்திருப்பீர் அல்லவா, சாதாரணமான ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். இது செய்தால் நலமாக இருக்குமே எஜமானே அப்படின்னு சொல்லி ரொம்ப பவ்யமாக கேட்கிறாங்க. அது நல்லது என்று அவனுக்கு பட்டபடினால நாகவன் செய்கிறார். என்ன செய்கிறார்? 2 ராஜாக்கள் 5:14 படிக்கிற பாருங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. கீழ்ப்படிந்த உடனேயே சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறுகிறது. ஐயா, மரணம் ஒன்றே என்று சொல்லி இருந்த நிலை மாறி சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறுகிறது. எத்தனை பெரிய அற்புதம்! தேவையோடு இன்றைக்கு ஒரு பெரிய ஜனக்கூட்டம் தேசங்கள் எங்கிலும் இருக்கிறது. நல்ல செய்திக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை அறிந்த சிறுபெண் அறிவிக்கிறாள், நடந்தது என்ன ஒரு பெரிய அற்புதம். கீழ்ப்படியும் பொழுது அற்புதத்தின் பூரணத்தை நம்ம பார்க்க முடியுமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நல்ல செய்தியாக இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு வைத்திருக்கிற அற்புதத்தின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் அதோடைய பூரணத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் கீழ்ப்படி இழைக்கப்படுகிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போமே. ஆனால் வேதம் அருமையாக சொல்லுகிறது, பள்ளிகளை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம், அதுவே மேலாக இருக்கிறது. பிரியமானவர்கள், கீழ்ப்படுகிற வேளையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்ட நாம் நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். நல்ல செய்தியை அறிவித்து இயேசுவிடத்தில் வாருங்கள், இயேசுவுக்கு பிரியமா இருங்க, இயேசுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பிடிங்க என்று சொல்லி நீங்களும் நானும் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டுமே. சொல்லுவோமே, ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அவர்களுக்கும் அற்புதம் உண்டாகும். ஒரு சிறு பெண் சொன்ன நல்ல செய்தி ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறது. கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். நல்ல செய்தியாக ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார் என்கிற காரியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோமே. இந்த நல்ல செய்தியை நமக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறோமோ? அந்த நல்ல செய்தி தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாமும் அவைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். கீழ்ப்படிவோமா? ஆண்டவரே, நானும் நல்ல செய்தியை அறிவிப்பேன். யோபு 42:10 எடுத்து படித்து பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்லுகிறது. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையான நன்மைகளை கொடுக்கிறாராம். ஐயா, நல்ல செய்தி என்ன? எதிர்ப்பவர்களுக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி, தப்பிதமான காரியங்களை செய்ய முற்படுவர்களுக்கும் சரி, நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது முதல்ல கர்த்தர் என்ன செய்வாரா? நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். அப்போ நல்ல செய்தியை நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய சிறையிருப்பு மாறும். நல்ல செய்தி மற்றவர்களுக்கு நீங்கள் நானும் சொல்லும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். டபுள் த போர்ஷன். சொல்ல கீழ்ப்படிவோமா? ஆண்டவரே, நல்ல செய்தி நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, நல்ல செய்தியாக நீர் எங்களுக்கு இந்த உலகத்திற்கு வந்தீர். அதே நல்ல செய்தியை நான் அறிவிப்பேன். என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அப்பா ஆசீர்வதிங்க. கீழ்ப்படியக்கூடிய ஒரு கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போமா? கண்களை மூடும். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் மாதத்தின் முதல் நாளில் நல்ல செய்தி என்கிற தலைப்பில் கர்த்தங்களோடு கூட பேசினீர். நல்ல செய்தி என்ன? எனக்காக எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதே நல்ல செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கும் அறிவிக்க, சிறுபெண்ணை போல நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அறிவிக்கிற பட்சத்தில் யோபுவுக்கு கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தது போல எங்களுக்கும் நீர் தருவீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கீழ்ப்படிந்து காரியங்களை முன்னெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதில் இணைந்து ஜெபத்தில் பங்கு கொள்ளுகிற அன்பான சகோதர சகோதரிகள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஆசீர்வதிக்கிற மகிமையின் அற்புதத்தின் கரம் இறங்கட்டும் சுவாமி.
ஆசீர்வதிக்கிற அன்பின் அற்புதத்தின் கரை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆவி ஆத்துமா சரீரத்துல. அப்பா நீங்க கொடுக்கக்கூடிய சுகம் உண்டாகட்டும். எல்லாரும் கீழ்ப்படிங்க ஆண்டவரே. உடைய வசனத்துக்கு உடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டுடைய அற்புதங்கள் பரிபூர்ணம் அடைகிறது ஆண்டவரே. இணைந்து அவ்வனமாக அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகள், அவ்வனமாய் தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் மீது உடைய அன்பின் அற்புதத்திற்கு இறங்கட்டும் சுவாமி. ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீ செய்கிறபடினாலும் மக்கள் நான் நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் நீங்க செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுக்கு சித்தமில்லாத பிரியமில்லாத காரியத்தை முற்றிலுமா எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்களை நீங்க நேர்த்தியா வழி நடத்துங்க. இந்த நல்ல செய்தி அநேகருக்கு அறிவிக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சித்தத்தினுடைய நீர் ஆசீர்வதித்து சுகப்படுத்துகிறீர்கள் நம்பிக்கையோடு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய தயவுள்ள கிருபை எங்களை தாங்கட்டும், மேந்தட்டும், வழி நடத்தட்டும். செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து செல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.